சைக்கிள்ல போவாரு. பட் அதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்க அந்த பீரியட்ல வந்து யாருக்கும் வேலை இல்லை. ஓடிடி இப்ப கம்மி. ஆனா அந்த டைம்ல இருந்து கொரோனா வந்த டைம்ல ரஞ்சித் அந்த சீனி எவ்வளவு எமோஷனல் இப்படி வச்சு ஓட்டாங்க. விதார்த்து பண்ண வேண்டிய படம் என்கிட்ட வந்திருக்கும். ஓகே, கொஞ்சம் எல்லாம் மாத்தி கீத்திலாம் வரும். அதெல்லாம் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி எனக்கு வந்தது. சார், நீங்க பாஸ்கரன் கேரக்டர் பண்ணும்போது நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அவர்கிட்ட இருந்து? பாஸ்கர் தான். பாஸ்கர் யாரு? எங்கேயுமே வந்து பசுபதி சாரியோ இல்ல விருமாண்டியோட சாயல் எதையுமே பார்க்க பாஸ்கரன் மட்டுமாவே எனக்கு ரொம்ப கண்ணில் காட்டிருந்தீங்க. பாஸ்கரெல்லாம் வாழ யாராலையும் வாழ முடியும் அவ்வளவு பொறுமையாலாம் இல்ல. இல்ல அப்படி ஒண்ணு கிடையாது. சினிமால நடிப்புல அப்படி ஒண்ணு வாழறதுங்கிறதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவருக்கு என்ன பண்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. அவர் சொல்றது கேட்கிற ஒரே ஆள் அவங்க ஒய்ஃப் மட்டும்தான். அவங்களும் கேட்க மாட்டாங்க. எனக்கு அவங்க ரெண்டு பேரும் உலகத்துல யாரு கேட்டிருக்காங்க? ஒரு எந்த ஒரு தனி மனிதனாலும் ஒரு படத்துல அது குரூப் மட்டும்தான். நம்ம சொல்லிக்கலாம் நான் ஹீரோ நான் பண்ணிட்டேன் அப்படிலாம் கிடையாது. ஆனா எல்லா டைமும் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா பண்ணணுங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிட்டு ஸ்க்ரீன்ல. அது நீங்க எப்படி பண்ணீங்க? தெரிஞ்சா நல்லதுதான். ஏன்னா ஒரே விஷயம் தான், அவங்க ஒரே விஷயத்தை தேடிதான் அந்த சீரீஸ் முழுக்க போயிட்டு இருக்கு. பஸ் எங்கப்பா போயிருப்பா? ஏன் சார் போய் சொன்னீங்க? கதையை படித்தேன், கேட்டேன், பியூட்டிஃபுல். நான் இந்த கதைக்குள்ள வரணும்னு நினைச்சதுக்கு ஒரு காரணம் ஃபர்ஸ்ட் பசவனா இருக்காரு. அப்படிங்கும்போது தமிழ் ரோல் பண்ணக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஆக்ஷன் ரோல் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. நீங்க 90 வயசுல கூட ஆக்ஷன் ரோல் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்டினி இருக்கு. ஐயா, இவர் பாஸ்கர் மேல பக்கத்து வீட்டுல கூட்டிட்டு ஆமா, குற்றம் வாழ்க்கையில் நிம்மதி அடைவது இருக்குல்ல, அந்த ஒரு லைன் தான் இந்த என்டையர் கதையே. யாருங்க? அப்பவே உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சு. வணக்கம். 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 ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். கௌதம், பாஸ்கரன், எஸ்தர் மேம். காலையில இருந்து ஏதாவது இந்த புதுசா முதல் வாட்டி லவ் பண்ணாங்கன்னா இந்த பொண்ணுகிட்ட போன்ல பேசிட்டே இருப்பானுங்க காலில இருந்து. அந்த மாதிரி காலைல 6 மணில இருந்து மத்தியானம் இங்க வர வரைக்கும் நான் அவங்க சீரீஸை தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். மோஸ்ட்லி ஒரு சீரீஸ் வந்து ஒரு நாளுக்குள்ள பார்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இது 6 மணில இருந்து நான் ஈவினிங் வரைக்குமே நான் அந்த மத்தியானம் வரைக்கும் நல்லா ஹோல்ட் பண்ணி சூப்பரா கொண்டு போச்சு. கரெக்டா ஒரு 4th எபிசோட் முடிஞ்சு ஒரு பிரேக் எடுக்கிறேன், திருப்பி கண்டினியூ பண்றேன். நான் எங்க விட்டனோ அது எல்லாமே கரெக்டா பிட்ஸ் அண்ட் பீசஸ் அப்படியே கேரி அவுட் பண்ணி கொண்டு போனீங்க. இவ்வளவு நல்ல சீரிஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ஏன் டீம் யார்ட்டு நீங்க காட்டவே இல்லை? அவங்க எத்தனை எபிசோட் என்கிட்ட கேட்கறாங்க. அப்படி இல்ல, எங்கிட்ட அப்படி இல்லை. ஸோ ப்ரொமோஷன்ஸ்க்காக அவங்க அனுப்பியிருக்காங்க. நம்மலாம் ஒன்னா சேர்ந்து பார்க்கலான்ற ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதனால இன்னும் யாரும் பார்க்கல. டப்பிங் பேசிட்டு போனதோட இன்னும் பார்க்கல. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ மேம், எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்னன்னா, மெர்சியை தேடி எல்லா வாட்டியும் நீங்கள் அந்த அவரோட வீட்டுக்கு போகிறதாகட்டும் கேட்குறதாகட்டும் ஒரே டைலாக் தான். அவங்க என்ன ஆச்சு, காப்பாற்றுவாங்க மாட்டாங்க, இதுதான் நிறைய ரிப்பீட்டடாக பண்ணுறோம். ஆனால் எல்லா டைமும் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிட்டு ஸ்க்ரீனில். அது நீங்கள் எப்படி பண்ணீங்க? தெரிஞ்சா நல்லதுதான். ஏன்னா அந்த ஒரு இன்டென்ஷன்ல தான் ஒர்க் பண்ணது டைரக்டரோடையுமே சேர்ந்து. ஏன்னா ஒரே விஷயம் தான், அவங்க ஒரே விஷயத்தை தேடிதான் அந்த சீரீஸ் முழுக்க போயிட்டு இருக்கு. ஸோ அது போரிங்கா ஆகாம நம்மளால என்ன பண்ண முடியும் அந்த இதுக்குள்ளங்கிறத தான் நாங்க ரொம்ப ஒர்க் பண்ணோம். அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே, சூப்பர். எனக்கு தெரிஞ்சு சார் நான் வந்துட்டு நிறைய ஹீரோஸ்க்கு எல்லாருமே ஃபேன் ஆவாங்க. பட் நான் சின்ன வயசுல வந்துட்டு நீங்க இந்த திருப்பாச்சி படத்துல ரெடி அடிக்கிறத பற்ற வச்சுட்டு நான் பேச மாட்டேன் பட்டாசு தான் பேசுங்கிற டைலாக்ல இருந்து அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண முடியல. அதை அவர் எப்படி பண்ணாருன்னு நம்ம வியந்து பார்த்துருக்கேன். பட் அதுக்கப்புறம் ஒரு ஃபிலிமோகிராஃபியா ஒரு ஆக்டரா பார்க்கும்போது எவ்வளவோ படங்கள் பிடிக்கும். பட் இந்த சீரீஸை பார்க்கும்போது எங்கேயுமே வந்து பசுபதி சாரியோ இல்லை விருமாண்டியோட சாயல் எதையுமே பார்க்க பாஸ்கரன் மட்டுமாவே எனக்கு ரொம்ப கண்ணில் காட்டியிருந்தீங்க. ஒரு உடல் மொழியாகட்டும், ஒரு பாடி லாங்குவேஜ், இந்த ஸ்கூட்டர் ஓட்டர்லேருந்து எல்லாமே எப்படி சார் அப்படி அவ்வளோ அழகா பண்ணியிருந்தீங்க? அது காரணம் இயக்குனர் தான். இயக்குனர் என்ன கேட்குறாரோ, என்ன தேவையோ, என்ன அவரோட இந்த கேரக்டர் டிசைனும் அவர் எழுதின விதம், இது எல்லாம் சேர்ந்தது தான். அது எங்களோட பங்கு அதில் கொஞ்சம் பாதி. பட் மேஜர் ஒர்க் அவங்க டிசைன் பண்ணுறதுக்குள்ள ஒரு கொலாபரேஷன் ஒர்க் தான் இது. ஓகே, இது நான் அப்படின்னு சொல்ல முடியாது, இது நாங்கள் அவ்வளோ எல்லாரும் சேர்ந்த ஒர்க் தானே.
ஓகே ஓகே சார். அந்த பாடி லாங்குவேஜ் கூட அது எப்படி சார் கொண்டு வந்தீங்க? ஏன்னா அவர் நிறைய படங்கள்ல நம்ம வித்தியாசமாலாம் பார்த்துருக்கோம். பட் இதுல ரொம்ப உண்மையிலேயே ஒரு தாத்தா எப்படி இருப்பார் அந்த மாதிரி கொண்டு வந்தீங்க? இல்லை, ஆக்சுவலாக சொல்லணும்னா நான் எந்த இன்புட்டுமே நான் சொல்லலை சார். அதுதான் உண்மை. ஓகே. அதான் நான் லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தேன். இப்போ சார் வந்து யூஸ்வலாக நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல சார் இந்த படத்தில் இதுதான் அவங்க சூஸ் பண்ணாங்களோ அப்படின்ட்டு. யூஸ்வலாக எல்லா படத்துலையும் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருப்பாங்க. சார் பட்டாபா இருக்கட்டும், தங்கலான்ல கூட வேற கேரக்டர் தான். பட் ஆனால் ஃபன்னாக இருந்தாலுமே நீங்க மும்பை எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப வைப்ரண்ட்டாக அப்படி இருக்கும். ஆனால் இந்த படத்துல கம்ப்ளீட் ஆப்போசிட். ஸோ மேபி அந்த கிரிட்டினஸ் உள்ள கொண்டு வரணும், அந்த கில்ட்டோட எமோஷனை உள்ள கொண்டு வரணும், அதை காட்டணுன்றதுனால மூவ்மெண்ட் கூட ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதெல்லாம் சார் அவங்க இப்படி சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஒரு 2-3 நாள் ஷூட் போனதுக்கு அப்புறமா தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ அவங்க நான் பெருசா கேரக்டர்ஸ் பத்தி கொஞ்சம் பேசுவோம், பட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி மூவ்மெண்ட்ஸ் பத்திலாம் நான் எதுவுமே பேசுனதே கிடையாது யார்கிட்டயுமே. அது அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கான கிரெடிட்ஸ் அவங்களுக்கு. சூப்பர். ஸோ விஜாட்னா டக்குன்னு அந்த சீரீஸில் வந்துட்டு டக்குன்னு நீங்கள் இவ்வளோ வரீங்க, விஜாட் சார் இருக்காரு இப்போ அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வந்துச்சு. எனக்கு தெரியும், நான் எல்லா வாட்டியும் நான் போன இன்டர்வியூ கூட கேட்டிருக்கேன். ஏன்னா கதை எல்லாமே கேட்குறீங்க, எல்லாமே நடிக்கிறீங்க, என்னென்ன கதை இருந்தோம், அதுதான் என் தொழில், அதை தான் பண்ணுறேன், அது நல்லா போகலாம், அதை பற்றி நான் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அது டக்குன்னு அந்த ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த சீன் பார்த்த உடனே போது எனக்கு தெரிஞ்சு அந்த உண்மையிலேயே ஒரு போலீஸ்காரன் அந்த ஃபீலிங்கை எப்படி கடத்திருப்பாங்கிற மாதிரி நிறைய சீக்வன்ஸில் எனக்கு தெரியும். அதுவும் வந்துட்டு உங்கள் பிள்ளைக்கு ஒன்று ஆயிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்பீங்க, சார் தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு பீக்கா இருந்துச்சு. எப்படி இந்த கதையை நீங்கள் சூஸ் பண்ணி ஒத்துக்கிட்டீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நான் வேற இடத்துல ஷூட்டில் இருந்தேன். அப்போது இது வந்து வேற ஒரு ஆக்டர் பண்ணுறதா இருந்தது. நான் இல்லை கேரக்டர். ஆமாம், வேற ஆக்டர் இருந்தது. அவரும் என் கூட தான் இருந்தார் அங்கே. அப்போ இருந்தது இந்த மாதிரி இங்கே சோனிலேருந்து கேட்குறாங்க, இருந்தேன் நீங்கள் தானா நல்ல கதைலாம் அப்படின்னா. நான் போய் பண்ணலைங்கிறது ஒரே ஒரு ஆசை இருந்தது, அண்ணா இருக்காருன்னு. அண்ணா இருக்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் நம்ம கேட்போம் அப்படின்னா. ஆனால் இருந்தாலும் மைண்டுக்குள்ளே வந்து வேற யாரோ ஒருத்தர் பண்ணுறதா இருக்குது நம்ம அப்படின்னா. ஆனால் மீட் பண்ணா இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கதை கேட்கறதுக்கு முன்னாடி ஏன் என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க, இல்லை சார் முதலையே உங்களுக்கு தான் இருந்தது, நீங்க வேணா பசங்க நாட்டை வேணா கேளுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப ஏன் இல்லை ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து வேற ஒரு ஆர்டிஸ்ட சொன்னாங்க, ஏன்னா அவங்க வேற ஒரு சீரியல் பண்ணிருக்காரு, அதனால சொன்னாங்க. இப்போ அது திருப்பி நான் என்ன நினைச்சேன்னா வருது அப்படின்னா. அப்போ ஒரு இயக்குனர் நம்மளே நினைச்சிருக்காரு, சந்தோஷம். கதையை படிச்சேன், கேட்டேன், பியூட்டிஃபுல். நான் இந்த கதைக்குள்ள வரணும்னு நினைச்சதுக்கு ஒரு காரணம் ஃபர்ஸ்ட் பசவண்ணா இருக்காரு. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ல வந்து அவர் கூட ஷேர் பண்றதுல ஹாப்பி, உள்ளுக்குள்ள வர்றது. ஆனா அது உனக்காக தான் பண்ணணும்னு சொன்ன உடனே இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஆனா கதை கேட்டோன்னு இன்னும் பயங்கரமாயிடுச்சு. சார் செம்ம கதை. ஆனால் நான் கதை கேட்கும்போது சொன்னேன், ஏன் இது படமாவே எடுத்துருக்கலாமே அப்படின்னு. இல்லை சார் முதல்ல நான் பசு சாருக்கு வந்து படமாக தான் கதையாக சொன்னேன். ஓகே. அதுக்கப்புறம் அந்த டைம் காலகட்டம் அவர் சொல்லி தான் இது சீரியஸாக மாறிச்சு. வேற ஒரு ப்ரொடக்ஷன் போய் அவங்க வெப் சீரிஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அந்த கதை கேட்டோன்னு எனக்கு பியூட்டிஃபுல். நான் சொன்ன படமா இருந்தால் நானே ப்ரொடியூஸே பண்ணியிருப்பேன். எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே. ஸோ எனக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு, ஒய் நாட் இது ஏன் நம்ம ஒரு படமாக பண்ணுறது கூட. பட் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது, அதனால தான் அந்த இதுவும் இருக்குது. பட் படமாக பண்ணும் போது இருந்ததுன்னா எப்படி என்ன பண்ணியிருப்பீங்க? இனிஷியலாக படமாக தான் இருந்துச்சு. ஓகே. 2019-20 அந்த டைமில் படமாக தான் இருந்துச்சு. அப்போது சின்ன ப்ரொடியூசரும் இருந்தாங்க என்கிட்ட. ஓகே. ஸோ அதை வச்சு தான் நான் பசுபி சாருக்கு நானே ப்ரொடியூசர்லாம் சொல்லாமல் நானே கால் பண்ணேன். ஓகே. கால் பண்ணேன் சார், ஆனால் ப்ரொடியூசர் ரொம்ப ஜென்யூனாக இமிடியேட்டாக அட்டன் பண்ணாங்க. 2 நாளில் ஃபுல் ஸ்கிரிப்ட் படித்தாங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வேவ் வந்துச்சு, செகண்ட் வேவ் வந்துச்சு, என்ன ஆக போகுதுன்னே தெரியல அப்படின்ற சுச்சுவேஷன்ல அப்போ அந்த டைம் சாரே கால் பண்ணாங்க. ஏன்னா அவன் சொன்னி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை சார் ப்ரொடியூசர் யாருமே இல்லை சார் அப்படின்னு. அப்போ சார் தான் சரி இவங்களை ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு ஒருத்தவங்களோட ஹாப்பி யூனிகார்ன் அவினாஷ் சாரோடைய நம்பர் கொடுத்தாங்க. ஓகே. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான். ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ கோவிட்க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஆயிடுச்சுல. இப்போ தியேட்டர் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ யாருமே அந்த ரிஸ்க் எடுக்க யோசனையான ஒரு சிச்சுவேஷன். ஸோ அப்போ மேபி வெப் சீரிஸ்னா இதை நம்ம ப்ரொசீட் பண்ணலான்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அந்த டைம்ல வெப் சீரிஸ் வந்து ஏன்னா எல்லாரும் ஆமா ஓடிடி வீட்டில் இருந்தாங்க. ஓடிடில அந்த டைம்ல கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஸோ நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா நம்ம எந்த ஆப்ஷனுமே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிசிஷன் தான். ஸோ நான் இன்னும் என்ன சொல்லணும்னா தான், இப்போ நம்ம அப்போ பண்ணியிருந்தா நான் ரைட்டிங்காக இவ்வளோ இப்போ ஏதோ நான் கொஞ்சம் பெட்டராக ஒன்று வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குன்னா அப்போ இதோட மோசமாக இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டைமும் இந்த டிலேவும் ஒரு விதத்தில் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் பசுபதி சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் நான் பண்ணியிருக்க முடியாது, நான் டைரக்டராக இருக்க முடியாது அப்படின்னு கூட ஓப்பனாக சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த படம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்டினி இருக்கு.
அது முடிவு அதுதான், அது தீர்மானிக்குது. வேற யாரையும் தீர்மானிக்கவே முடியாது. ஓகே வேற நாங்க டூலா இருந்திருக்கலாம், இங்க அவ்வளவுதான் இருந்திருக்கலாம். அது அந்த ஸ்கிரிப்ட் அதுக்கான டெஸ்டினியை தேடி ரொம்ப ஜென்யூனான ஒரு அவங்க ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப ஜென்யூனான நல்ல ஹியூமன்ஸா நான் பாக்குறேன். இப்போ சாருமே அப்படிதான், விதாத்தனனும் அப்படிதான். ரொம்ப ஒரு டெபியூ டைரக்டர்ன்ற மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. அஸ் ஹியூமனாவே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க எல்லாருமே. இதே இது வந்து விக்ராந்த் விதார்த்துக்கிட்ட வந்தா கூட விதார்த்தம் அதான் சொல்லியிருப்பாங்க. நிறைய படங்கள்ல விதார்த்து பண்ண வேண்டிய படம் என்கிட்ட வந்திருக்கும். ஓகே கொஞ்சம் எல்லாம் மாத்தி கீத்திலாம் வரும். அதெல்லாம் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி எனக்கு வந்தது. சில நேரங்களில் அவர் அண்ணனுக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லியும் வரும். சரி, இங்க வந்து நான் தான் பண்ணி ஆகணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அது ஸ்கிரிப்ட், அதுக்கு ஒரு இது இருக்கு. அது போய் அது தேடிக்கும், அதோட டெஸ்டினி அது தேடிக்கும். அது அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கரெக்டா தேடி வந்திருக்கு சார். அந்த ஐகானிக்கான கேரக்டர்ஸ் அதான் சொல்லுவாங்கல்ல, வர்றது வரும், வராது. ஓகே, ஏன்னா நம்ம நிறைய படங்கள் பண்றோம், கேரக்டர்ஸ் நிறைய தெரியுது. ஆனா டெய்லி ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு பசுபதி அண்ணா வந்துருவார். எங்க போன்ல சைக்கிள்ல போவாரு, யாரு கேட்டு கூட்டு அதெல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட மீம் டெம்ப்ளேட்ஸ். பட் அதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா சார் சோசியல் மீடியால? அந்த உங்களோட அந்த வாத்தியார் கேரக்டரை வச்சு அந்த மீம்ஸ் அந்த பீரியட்ல வந்து யாருக்கும் வேலை இல்லை. இப்ப கம்மி. ஆனா அந்த டைம்ல இருந்து கொரோனா வந்த டைம்ல ஜாப்லெஸ் எல்லாரும் ஏதோ ஒரு மைண்டுக்குள்ள ஓடுதுல, எதையோ ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறதுல அது கரெக்டான படம் வந்தது. அது ஏன் அந்த மீம் அது வந்தது, ஒரு இதுல கூட சொல்லியிருந்தாப்புல ரஞ்சித், அந்த சீனி எவ்வளவு எமோஷனல் இப்படி வச்சு ஓட்டாங்க. அதுல அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு அதுல ஒண்ணு வந்திருக்காது, என்னன்னு தெரியாது. ஏன்னா அது உலகம் முழுக்க போச்சு. அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நெட்ஃபிளிக்ஸ் வந்து அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணாங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்க்கு அந்த ஹேஸ்ட்னு நினைக்கிறேன், மணி ஹேஸ்டோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அவங்க வந்து இத டேக்லைனா யூஸ் பண்ணாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு இதுல பிரான்ஸ்ல இருந்து தான் வரும் எனக்கு. பிரான்ஸ்ல இருக்கிற அந்த இவங்க மீம் கிரியேட்டர் இருக்கான்ல, அவன் வந்து ஈவில் டவர்ல எல்லாம் போயின்னு இருக்க மாதிரி, மலேசியால ட்வின் டவர், அங்கங்க எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இல்ல ஒரு விஷயம் என்ன எங்கெல்லாம் ஒரு இதுவா போகுது, இட்ஸ் ஃபன். கண்டிப்பா. இப்ப அடுத்த இன்னும் ஒரு 5 மாசம் ஐபிஎல் வரும் சார். சிஎஸ்கே ஜெயிச்சாலும் அதே டீம் தான். ஆமா, நீங்க சட்டையை மடக்கி விட்டு வாழ்க்கை அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஆக்டர்ஸ் தான் அந்த ஒரு கேரக்டர் வச்சு கொண்டாடப்படுறது எல்லாமே. பட் அதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க வைக்கும் ரொம்ப வரும். அப்ப யாராவது அனுப்புவாங்க. ஓகே ஓகே. ஸோ உண்மையிலேயே வந்து எனக்கு உங்க கேரக்டர் பார்க்கும்போது, நான் சின்ன வயசுல ரொம்ப ஒரு க்ளோஸ்டான நிறைய நெய்பர்ஸோட வளர்ந்ததுனால உண்மையிலேயே எனக்கு சின்ன வயசுல ஒரு அக்காவெல்லாம் ஞாபகப்படுத்தினீங்க ஒரு சில சீக்வென்ஸ்லாம். எனக்குன்னா நீங்க வந்து இவர அப்பான்னு கூப்பிடுங்க, ஏன் உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, பட் அதுக்கு ஒரு உள்ள ஒரு நியாயம் இருக்கும். அப்படிங்கும் போது அந்த கேரக்டரை ஃபுல் ஆஃப் பண்ணும்போது நீங்க இந்த பெர்ஃபார்ம் பண்ற, நீங்க எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு? ஓகே, நான் இது கொஞ்சம் நிறைய டேக்ஸ்லாம் போனேன், அந்த மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்கா? அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? இல்லையா, யோசிக்கிறேன் அந்த மாதிரி. இல்ல, யூசுவலா அந்த கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான சில விஷயங்கள் போவோம். டேக்ஸ்லாம் கம்மி தான். ஓகே, என்ன பண்ண போதும், இதுல எது வேணும் எது வேண்டாங்கிறது ஒரு சின்னதா மேபி சீனுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாக் போகும், அதோட அவ்வளவுதான். இல்ல, பட் டெஃபினட்டா அந்த கேரக்டர் ஃபிகர் அவுட் பண்றதுக்கு டைம் ஆச்சு எங்களுக்கு. அது 2-3 நாள் ஆச்சு. இந்த கேரக்டரோட மீட்டர் என்ன, அவங்களோட இது என்னன்னு ஒரு புரிதல் வரத்துக்கே ஒரு 2-3 நாள் ஆச்சு. அது ஃபிக்ஸ் பண்ணி, சரி இதுதான் இந்த மீட்டர், இந்த நூல் பிடிச்சுதான் நம்ம போகணும்னு ஒண்ணு கண்டுபிடிப்போம்ல, அது கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஓகே. அந்த மாதிரி ஏதாவது போலீஸ் ரோல் நீங்க ரொம்ப ஒரு சில படங்கள் பண்ணி, பட் இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இதுக்காக ஹோம் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த கேரக்டருக்கோட இது அந்த ஸ்லாங் ஆகட்டும், ஒரு சில பேசுற விதமாகட்டும், ஏதாவது தனியா பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல, எல்லா படத்துக்கும் ஒர்க்குன்னு ஒண்ணு இருக்கும். டக்குன்னு வாங்கணுமாப்பா படிச்சுட்டு டைலாக் ஏறிட்டு போகலான்னு போக முடியாது இல்ல. எல்லா படத்துலயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஓகே, அது மாதிரிதான் எதுக்கும் இருந்திருக்கும். ஓகே, ஸ்பெசிஃபிக்கா உட்காந்து, ஏன்னா ஒரு விஷயம், ஒரு படத்துல சிலம்பம் சுத்த போறோம், சிலம்பம் நமக்கு தெரியாது, கத்துக்கிட்டேன்னு சொல்லிடலாம். இல்லை ஏதாவது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து கத்துக்கலாம். இது நடிப்புங்கிறது தெரியுங்கிறது இல்லை. இதுக்கு ப்ராக்டிஸ் ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து நம்ம எல்லா படத்துக்கும் இன்க்ளூட் பண்ணுவோம்ல. அது டைரக்டர் சொல்ற விஷயமா இருக்கணும், இல்லை நம்ம அதை வந்து நம்ம லைஃப்ல பார்த்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வரும், எதையோ ஒன்று யோசிப்போம் அந்த டயத்துல. அப்போ அதை வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்த மாதிரி தான். ஓகே, கரெக்டாக ஒரு பாயிண்ட்ல ஒரு 2வது எபிசோட் 3 எபிசோட் தெரியல, இவர் அந்த விஷயத்துல இருந்து வெளியே வரணும்னு பேசிட்டு இருக்கும் போது, அதெல்லாம் ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கரெக்டாக பின்னாடி ஃப்ரேம்ல வந்துட்டு
வசுதேவ சாரை காட்டுவீங்க. ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது. ஓகே, இவர் தான் அந்த பிரச்சனையிலேருந்து இவரை வெளியே கொண்டு வர போறான்னு சொல்லி. ஸோ 2 பேரோட ஸ்டோரியும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, இவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அந்த பாயிண்ட நீங்க வந்து விஷுவலைஸா இவர் சொல்ற டைலாக்கு அங்க ஃப்ரேம் காட்டிட்டே இருப்பீங்க. அவர் லைஃப்ல நடந்தது. அதெல்லாம் எப்படி சார் அந்த ரைட்டிங்ல ரொம்ப பிரில்லியண்டா இருந்துச்சு அந்த இடம். இல்ல இனிஷியலா வந்து இப்போ கிரைம் நடந்திருக்கணும் போது இப்போ போலீஸ் ஆஃபீஸரா ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வந்து எடுத்த உடனே சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம வைக்க முடியாதுன்றது ஒண்ணு இருக்கு. ஸோ இவதா அப்படிங்கிற ஜோன்ல தான் அது போயிட்டு இருக்கும். பட் ஆனா எல்லாருமே அப்படிதானே. நம்ம ஒருத்தனை கெட்டவன் நம்ம நினைக்கவே முடியாது, இல்ல ஒருத்தனை ரொம்ப நல்லவன் நம்ம நினைக்கவே முடியாது. நம்ம ரொம்ப நெருங்கி போனாதான் என்னன்றது தெரியும் இருக்குல்ல. இப்ப நீங்க பண்ண அதே தவிர நானும் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஆகுறதுனால அது தெரியாம இருந்திருக்கலாம். இது அந்த மாதிரியான விஷயமா கூட பார்க்கலாம். எனக்கு எக்ஸப்ஷனலா இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சின்ன வயசுல இருந்து. ஓகே, பிரசாத் விதுமாண்டியா இருக்கட்டும், அண்ணன் மைனாவா இருக்கட்டும், சாத்பேட்டாலாம் எனி டைம் சாப்பிடும் போதெல்லாம் பார்க்குற படமா அது இருக்கும். விதாத்தண்ணன் கூட பயங்கர பெக்யூலரான ஒரு பெர்ஃபார்மர் அவங்க. எனக்கு கண்டிப்பா எப்படி அந்த சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் பண்றது இருக்குல்ல, பெருசா அப்படி பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம அது ரொம்ப. ஸோ இந்த கதைக்கு வந்து அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை லிஃப்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸா இருக்கணும்ன்றது தான் கதையை அதை தான் இது பண்ணுச்சு. ஸோ அதனால தான் நான் இவங்களெல்லாம் தேடி அப்படி பண்ணுங்க. இன்னொன்று எனக்கு இன்னும் படத்துல ஓகே, ஒரு நீங்க பசுபதி சார் மாதிரி ஒரு ஆள் அடிச்சா யாராலும் வாங்கியிருப்பாங்க. ஆனா பாஸ்கரன் அடிக்கணும். அதுக்கு வந்துட்டு அந்த மெர்சியோட உடலுக்கு பதிலாக வந்து அவர் இதை வச்சுக்கிட்டு எப்படி கத்தி எடுத்து குத்துறன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று பண்ணுவார். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி நான் வந்து ஒரு சில படங்கள்ல தான் நம்ம அந்த ஜெம் எல்லாம் பிடிக்க முடியும். எடுத்த உடனே ஒரு குத்தினாலும் நாங்க நோ சொல்ல போறோமா, குத்தக்கூடிய ஆள் தான் அவர் அப்படிங்கிற மாதிரி நாங்க எடுத்துக்கிறோம். ஒரு வெகுஜன ஒரு சராசரி மனுஷன் ஒரு இதுக்கு போகும்போது அவனும் தயார்படுத்திக்கிறாங்கிறத காட்டின எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எப்படி ஃபர்ஸ்டே ரைட்டிங்ல இருந்துச்சு, இல்ல ஆன் ஸ்பாட்ல பண்ணதா? இல்ல, அது ரைட்டிங்ல இருந்தது தான். அது 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து ஒரு கிராண்ட் ஃபாதர், ஒரு ஃபார்மசிஸ்ட். ஸோ இவருக்கும் ஆக்ஷனுக்கும் எந்த லெவல்ல ஒண்ணுமே இல்லை. ஸோ ஆனா அவர் அந்த சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படும் போது அவருக்குள்ள உள்ள ஃப்ரஸ்ட்ரேஷன், என்ன ஒருத்த இந்த அளவுக்கு ஆக்கிட்டானே அப்படிங்கிறது ஒண்ணு. அதெல்லாம் தாண்டி அந்த சுச்சுவேஷனா பார்த்தா இவர் கையில ஒண்ணுமே இல்லை. ஆனா இவர் அந்த சுச்சுவேஷனுக்கு போய் தான் ஆகணும். அப்போ அதில் ஒரு மினிமம் பிளானாச்சும் ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிளான் அங்கே எக்ஸிக்யூட் ஆச்சா ஆகலையா அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் அது கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் வச்சது. ஆனால் சார் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அது இன்னும் இதுவா சொல்லணும்னா, இப்போ கிளைமேக்ஸ்ல ஒன்று நடக்க போகுது, அவர் அதை ஒன்று இங்கே பண்ணிட்டு போதா, அது அங்கே எக்ஸிக்யூட் ஆகுதா ஆகலையா. ஸோ நான் ரைட்டிங்காக நான் அவ்வளோதான் யோசிக்க முடியும். ஆனால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் அதை என்ன இப்படி பண்ண வச்சுட்டானு. அந்த லாஸ்ட்லாம் பண்ணிட்டு கடைசியா ஒன்று பண்ணுவார்ல, அதெல்லாம் நான் யோசிக்கல, அதெல்லாம் ரைட்டிங்லாம் இல்லை. ஓகே, இதுதான் இருக்கணும். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு லெஜெண்டரியான ஆக்டர்ஸ் அதை வெளியில கொண்டு வராங்கல்ல, அது வந்து அந்த ஒரு சீனுக்கு பல விஷயங்கள்ல அந்த பல எமோஷன்ஸ் அது கன்வே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சீன் ஒன்று இருக்கும், இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் கூட பேசிட்டு இருப்பாரு. ஆமா, அதுல இவருக்கு டயலாக் கம்மி தான். ஆனா அவரோட எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அவனை அக்யூஸ் பண்ணுவாரு. அக்யூஸ் பண்ணதுக்கு அது இருக்குல்ல, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேச வேணாம். பட் அதுல ஷிஃப்ட் இருக்கும், டயலாகே இல்லாம அந்த ஷிஃப்ட். எனக்கு நான் இப்ப கூட ரீசெண்டா சொல்லிட்டு வந்தேன், அந்த ஒரு சின்ன எமோஷன் அது ரொம்ப செமையா பண்றாங்கல்ல. அந்த மாதிரி விஷயம் தான் நம்ம எக்ஸைட் பண்ணது சூப்பரா. ஓகே சார், நீங்க பாஸ்கரன் கேரக்டர் பண்ணும்போது நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அவர்கிட்ட இருந்து? பாஸ்கர் யாரு? அவரா? அப்படி இல்ல, நான் யோசிக்கிறதே இல்லை. ஓகே, பாஸ்கரன் ஒருத்தர் இருக்காரு, அவரை நம்ம உள்வாங்கி பண்றோம், அவ்வளவுதான். கத்துக்கிறதுன்னா நான் வந்து அதுல அது ஒரு விதமான ஒரு என்ன சொல்ற மொனாட்டனஸான அது இது வார்த்தை, அது அப்படி சொல்லலாம். என்னன்னா இது எங்க இருந்து இந்த வார்த்தை பிறக்குதுன்னா, நம்ம அதுலயே வாழறோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அதுல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படிலாம் நான் இல்லை. அப்படிலாம் வாழலாம் முடியாது. பாஸ்கராலாம் வாழ யாராலையும் வாழ முடியாது. அவ்வளவு பொறுமையாலாம் இல்ல, அப்படி ஒண்ணு கிடையாது. சினிமால நடிப்புல அப்படி ஒண்ணு வாழறதுங்கிறதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவன் நடிகனா தான் இருப்பான். நடிகனா ஒரு கேரக்டர் அவன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகே, அதை இன்னும் ரொம்ப டெக்னிக்கலா நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா இது மாதிரிதான், மாஸ்க் மாதிரி தான். அவனை முன்னாடி வச்சுக்கிட்டு அவன் பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டே இருக்கான். முன்னாடி ஒரு கேரக்டரை நடிகன் வந்து இயக்கிட்டான். அப்படிதான் இன்டர்னலா போனான். ரொம்ப டீப்பா ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணோம்னா அதுதான் உள்ள வாழறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப பாஸ்கர் என்ன பண்ணுவான், வாழ்ந்தா என்ன ஆகுது, உண்மையிலே குத்திதான் அப்படிதான். இது ஒண்ணு கிடையவே கிடையாது. இல்ல, ஆனா பாஸ்கரன் சாருக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கும். அவருக்கு என்ன பண்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. அவர் சொல்றது கேட்கிற ஒரே ஆள் அவங்க ஒய்ஃப் மட்டும்தான். அவங்களும் கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் ஃபுல்லா எனக்கு அவங்க 2 பேரும் உலகத்துல யாரு கேட்டிருக்காங்க. நீங்க எனக்கு அந்த பாயிண்ட் பிடிச்சிருந்தது.
ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் இவர் சொல்லிட்டு இருக்க இவர் எவ்வளவு பிரச்சனை வெளியே பார்த்துட்டு இருக்காரு நமக்கு தெரியும். ஆனா ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்பாங்க, எதுக்குங்க போலீஸ் வந்துச்சு, எதுக்குங்க போலீஸ், எங்க பண்ணீங்க அப்படிங்கும்போது எனக்கு அந்த அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க பண்ணிட்டாங்க. அது அந்த கேரக்டர் பாஸ்கரோட ஒரு வெர்ஷன் வெளில வந்திருக்குன்னா அதுக்கு அந்த கேரக்டர் ஒய்ஃப் கேரக்டர் வந்து லிஸி பண்ணது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. அதனாலதான் அது வெளியில வருது, இல்லைன்னா வராது. எப்பவுமே ஆக்டிங் வந்து இண்டிவிஜுவல் இது கிடையாது, இது குரூப் தான் இல்லைங்களா. அது எல்லாரும் இப்போ வந்து அவர் தனியா பெர்ஃபார்ம் பண்ணா கூட அது வேற ஒருத்தவங்களோட இன்டென்ஷன்ல இருந்து கலந்து வர்றதுதான், அது வேற ஒருத்தவங்களோட நினைச்சிட்டு பண்றதுதான். அப்போ அதுவும் குரூப் தான் இல்லையா. அப்போ கவுண்டரா பெர்ஃபார்ம் பண்ணும்போது கிவ் அண்ட் டேக் தான். அவங்க ஒண்ணு கொடுக்க, அதுல இருந்து நான் ஒண்ணு எடுக்க, நான் கொடுக்க அவங்க ஒண்ணு எடுக்க, இப்படி எல்லாரும் சேர்றதுதான். ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு ஆள் பெர்ஃபார்ம் பண்றாருன்னு கிடையாது, சீன் எவ்ரிபடி பெர்ஃபார்மிங் அப்படிதான். அவங்க பியூட்டிஃபுல்லா பிரிச்சுட்டாங்க. ஆக்சுவலா ஒரு 4-5 அவங்க மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல எனக்கு அவங்க வந்து எக்ஸைட் பண்ணாங்கன்னா, இப்ப இவங்க 3 பேர் தான் ப்ரெடாமினன்ட்டான கேரக்டர்ஸ். இவங்க 3 பேருக்குள்ளதான் பெரிய பேகேஜ் இருக்கும். அவங்க வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, சோ நான் அது யோசனையாவுமே இல்ல நமக்கு. அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டும் ரைட்டிங்காவே அது அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் அது இல்ல. ஓகே, அவங்க அது பண்ணும்போது எப்படி சொல்றது, பரவாயில்ல செமையா ஒன்று புல் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சூப்பரா ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு வீட்டுல விட்டுட்டு போயிடுவாரு. இவங்க வந்துட்டு அந்த ஒரு 2 நிமிஷம் சீனை வந்து ஹோல்ட் பண்ணணும், சூப்பரா பண்ணுவாங்க. உண்மையிலேயே ஒரு ஹாரர் படம் பார்க்குற ஒரு எஃபெக்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி அதுதான் அந்த அவங்க நீங்க ரொம்ப ஒரு கேரக்டர் புடிச்சுனா நீங்க மிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த படத்தை. ஐயோ அவங்க சீக்வன்ஸ், ஏன்னா அங்க வர முடியாது, அவர் வீட்டுக்கு போகல, அவருக்கு ஏகப்பட்ட வெளியில உட்காந்துட்டு இருக்கிறதுல வரும். என்ன பிரச்சனையில இருக்கு அந்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் எனக்கு வந்து விதாத்தன நீங்க சீக்வன்ஸ் ஃபுல்லா பாத்துட்டீங்களா? இல்ல ஒன்னும் பாக்கல. நீ சொல்லல ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க. இதெல்லாம் நடந்திருக்காங்க. ஓகே, நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது சாருக்கு நிறைய நீங்க காமெடி சீன் இருக்கும், பட் அதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீன்னா எது சீன்? எனக்கு அவரு உங்க 2 பேர் உள்ள இல்ல, எனக்கு வந்து பர்டிகுலர் அப்படின்னு இல்ல, பொதுவாவே அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் பண்றது பிடிக்கும். அப்போ அதுல வந்து இப்ப பர்டிகுலரா இது ஒண்ணு பண்ணோம் அப்படிலாம் அப்படி யோசிக்க முடியாது. ஒர்க் பண்ணும்போது அந்த அனுபவம் தான் அது சந்தோஷமா இருக்கும். நாங்க இப்படி ஒரு சீன் அப்படி சீன்லாம் பார்க்கவே முடியாது. சரி, ஓகே. அப்ப அவர் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எனக்கு வந்து சார்பேட்டா. ஏன் அப்படின்னா நாங்க அப்ப பார்த்தோம்னு சொல்லிட்டான் எங்க குருநாதர் முத்துசாமி சாரோட அப்படியே விஷயத்த எங்க மைண்ட்ல எனக்கு அவர் பார்க்கல என் குருநாதர் அப்படியே தெரியுறாரு. ஓகே, அதை வந்து அழகா அதுல அப்படியே தெரியாதுன்னா அது நம்ம மேக்கப் அப்படி இல்லை. நான் சொல்றது எனக்கு எப்படி என் குருநாதர் ரொம்ப பிடிக்குமோ இவர ஒரு குருநாதர் தானே, அதுல அது ரொம்ப அழகா இது பண்ணுது. எனக்கு சார்பேட்டா வந்து எனக்கு விரும்பாண்டி நான் அது பெரியது கசகசன் அதெல்லாம் ஆக்சுவலி எல்லா படமுமே டக்குன்னு கேட்டோன்னு சொல்றேன். இப்போ ரீசன்டா பைசன் ஐயோ பிரிச்சுட்டார், பியூட்டிஃபுல் மூவி. நான் படம் பார்த்துட்டு போன் அடிச்சானா பயங்கரம் அப்படின்னா நான் கிட்டத்தட்ட நான் தியேட்டர்லயே 3 தரம் பார்த்தேன். தியேட்டர்லயே 3 தரம் அந்த படத்தை பார்த்து ஓடிடிலே பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா. ஓகே சார், உங்களோட கதை தேர்வு ரொம்ப நேர்த்தியா இருக்கு. உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி தான் அந்த கதையை அந்த கதாபாத்திரத்தை பிக் பண்ண முடியாது. நீங்க எப்படி அதை சூஸ் பண்ணிக்கிறீங்க? இல்ல நோ சொல்லிருக்கீங்களா அந்த மாதிரி டைம்ல? நான் தான் நிறைய நிறைய சொல்லிருக்கீங்களா? நான் அப்படி இதுவா சொல்லல. ஏன்னா இல்ல இப்போ என்ன நமக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது பிடிக்கணுங்க, அவ்வளவுதான். பிடிக்கணுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்துன்னா அது எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா, என்னால அது பண்ண முடியுமா, அப்படிதான் நான் பார்ப்பேன். எனக்கு அது வந்து என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியுதா, எனக்கு அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதை வெளியில கொண்டு வர முடியுமா அப்படின்னு யோசிப்பேன். அப்படியும் யோசிச்சு அதை கன்ஃபார்மா இல்லை நம்மளால பண்ண முடியும், இல்லை இந்த இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு நினைச்சேன்னா அதை நான் பண்ணுவேன். எனக்கு அது வரலைன்னா நான் என்னால் பண்ண முடியாது. அவ்வளவுதான். நான் ஏன்னா எனக்கு இயற்கையில சர்ச் ஃபாதர் கேரக்டர் பிடிக்கும். ராமஞ்சேரி சீல இப்பவே பார்க்கணும் பாட்டுல வந்து ஒரு கண்ணு தெரியாதவன் அது ஒரு பாட்டை ஃபுல்லா கேரி அவுட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயில்லாம் இப்பயுமே அண்ணன்டானா கண்ணுல தண்ணி ஊத்திரும். அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கேன். ஆனால்தான் அந்த கதை அது நான் மட்டுமே காரணம் இல்லை. ஓகே, இயக்குனர்கள் எல்லாரும் சேர்ந்ததுதான். நான் இப்பவும் திரும்ப ஒன்னே ஒன்று தான் சொல்றேன். எந்த ஒரு தனி மனிதனாலும் ஒரு படத்துல முடியாது. அது குரூப் மட்டும்தான். நம்ம சொல்லிக்கலாம் நான் ஹீரோ நான் பண்ணிட்டேன் அப்படிலாம் கிடையாது.
ஒரு டைரக்டர் இல்லை, ஒரு கேமராமேன் இல்லை, ஒரு ப்ரொடக்ஷன் பாய் இல்லை, யார் இல்லைனாலும் நம்ம இது எல்லாம் சினிமாங்கிறது கூட்டு முயற்சி. இல்லாம தனியா நம்ம அதெல்லாம் இருக்கலாம். கிடையாது. ஆனா இப்போ ஒரு 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 ஆக்டரா நம்ம கத்துக்கணும்னு ஆசைப்படுற ஒரு நியூ ஆக்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, இப்ப நான் ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது சில ஆக்டர்ஸ் நம்மள பயங்கரமா எக்ஸைட் பண்ணுவாங்க. ஏன் எக்ஸைட் பண்ணுவாங்கன்னா, இப்ப பசுபதி சார் ஃபார் எக்ஸாம்பிள்னா, இப்போ நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்க, இந்த ஸ்கிரிப்ட்ல இந்த ஆக்டர் வந்து இந்த இது பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம மைண்ட்ல சரி இவங்க இப்படிதான் பண்ண போறாங்க, நான் இவர் பண்ண போறாருன்னா அது எப்படி பண்ண போறாருன்னே தெரியாது. அன்பிரெடிக்டபிளா பண்ணுவாங்க. That is what is exciting to watch as an audience, right? அப்போ நம்ம வந்து இந்த இப்ப நிறைய இதுக்கு முன்னாடியுமே ஒரு 2-3 ஸ்கிரிப்ட்ல வந்து சார் ஒர்க் பண்ண அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நான் செம்ம எக்ஸைட் ஆனேன். ஏன்னா எனக்கு அந்த ரோல் இப்ப இவர் பண்றாருன்னா எப்படி பண்ண போறாருன்னே தெரியாது. இப்ப இவங்க சொல்றாங்க இவரு இல்லாட்டி இவங்க போது ஓகே இதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு, இது எனக்கு தெரியல, அதனாலதான் எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு, அது என்னவா மாறும்னு தெரியல. சோ அந்த மாதிரி ஒரு அன்பிரெடிக்டபிள் ஆக்டரா இருக்கும்போது ஒரு ஆடியன்ஸா ஒரு நடிப்பு கத்துக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கிற ஒருத்தரா வந்து எனக்குலாம் செம்ம எக்ஸைட்டிங் பாக்குறது. இதுல ஒரு ஆட் ஆன் என்னன்னா, இப்ப நான் as a humans எனக்கு இவங்களை பிடிக்குதுன்னு சொன்னல, அது எங்களோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸுமே ஒர்க் எத்திக்ஸுமே ரொம்ப இருக்கு. இப்போ சாருக்கு எவ்வளவு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வருது, ஆனா அவங்க எவ்வளவு சூஸியா அதெல்லாம் வேணாம்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன சென்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ சாருக்கு பெரிய பட்ஜெட்ல பெரிய ஃபிலிம்ஸ் எல்லாமே வருது, ஆனா அவங்க கான்ஃபிடண்டா வேணாம்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க எனக்கு எது வேணும்னு அவங்க ரொம்ப சூஸியா செலக்டிவா தான் அவங்க பண்றாங்க. அவங்க நினைச்சா எவ்வளவு நாளுமே பண்ணலாம். விதார்த்தன் கூட இப்ப இந்த படத்துல நான் ஆக்ஷனா ஒண்ணு பண்ணலாமேன்னு கேட்டிருக்கலாம். ஆமா, ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, விதார்த் சார் அவர் இன்ஸ்பெக்டரா இருக்கு, கரெக்ட், எஸ்ஐயா இருக்கு, கரெக்ட். ஏன் நான் இறங்கி போய் டீல் பண்ற மாதிரி இருக்கலாமேன்னு கேட்கலாம். அந்த கதாபாத்திரம் என்ன தெரியாது, அப்படியே. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன கேட்டதே இல்ல, ஏன் நான் ஏன் போலாங்க அப்படின்ட்டு அவர் கேட்கவே இல்லை. நீங்க கிளைமேக்ஸ்க்கு ஆமா அவர் வரேன்னு சொல்றாரு, நீங்க அனுப்பல. அதான் 2 பேர் 2 ரோல் எடுத்துக்கிறாங்க. இவங்க இதை பாத்துக்கிறேன், நான் அங்க போய் கூட்டு வரேன் அப்படிங்கிற ஜோன்ல அப்படி இருக்கு. ஆனா அவர் கேட்டிருக்கலாம். சோ இந்த ஆர்ட் ஃபார்ம் அவங்க எப்படி பாக்குறாங்கன்றது இருக்குல்ல. சோ இப்ப நான் போய் ஹீரோயிக்கா ஒண்ணு பண்ணிட்டு வரணும்ன்றது இல்ல அப்படின்றது. சோ இவங்களும் ஃபிலிம் சூஸ் பண்ற விதங்களா இருக்கட்டும், என்ன மாதிரியான ஒரு ஆக்டரா நம்ம இருக்கணும்ன்றது இருக்குல்ல. சோ அதனாலயே இவங்களை ரொம்ப பிடிக்காது அதுக்குன்னு சொல்றோம். அது ஆக்சுவலியா ஆமா, நீங்க ஏன் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கேட்கல. நான் எழுதுன கதை அவர் எழுதிருக்காரு, கதை பிடிச்சிருக்கு, அது என்ன இருக்கோ அதுதான் பண்ணணும். அதுல போய் இருந்து நீங்க ஒண்ணு என்னங்க, இதோடைய வலிமை இப்படி இருந்தாதான் இன்னைக்கு அதை பேசுறீங்க. நீங்க வழக்கம் போல இது இவரும் பண்றாருல்ல, இவரும் போய் அதுல சேர்ந்து பண்ணான்னா இது வழக்கமான ஒரு விஷயமா போயிடும். அது என்னன்னா வேணும்னு இந்த கதாபாத்திரம் அவர் ஆர்டிஸ்ட்பா அதனால வச்சுக்க, அது இல்ல. இது கௌதம் என்ன பண்ணுவோம், அவ்வளவுதான் பண்ணுவான் கௌதம். இவர் என்ன பண்ணுவார் பாஸ்கர், அவர் இப்படி பண்ணுவாரு, அதுதான் அழகா இருக்கும். அப்படி வேணும்னா அவங்களே எழுதிருக்க மாட்டாங்க. ஃபைட்ல கூட பயங்கரமா இருந்தது இல்ல, ஃபைட் அன்னைக்கு பயங்கரமா இருந்தது. தம்பி வந்தாப்புல வந்து சார் பயங்கரமா இருக்கு சார், அப்படியா, சரி பாப்பா இப்படி பண்ணீங்களா அப்படி பண்ணீங்களா, இல்ல இப்படிதான் இவன் இப்படிதான் சார் சண்டை போடுவான் அப்படின்னு இல்ல. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்குல்ல, அவங்களுக்கு ஃபைட் போது மாஸ்டர்ஸ் அவங்க வந்து அவங்க கிராஃப்டுக்குள்ளதான் பார்ப்பாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும், சார் இது வெறும் கிராஃப்ட் மட்டும் இல்ல, இது கதை, இது பேஸ்ட் கதை இருக்கு, இவன் இவ்வளவுதான் பண்ணுவான், அதுக்கு மேல பண்ண மாட்டான் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து இல்லை சார் ஃபைட் பண்ணிருக்கணும் சார் இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்மளும் இவரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்மளையும் அதுக்குள்ள கரெக்டாக வச்சுக்கிறது ஒன்று இருக்குல்ல. இவ்வளோதான் அவன் பண்ணுவான் பாஸ்கர்னா அவ்வளோதான் பண்ணுவான், அதுக்கு மேலே பண்ணால் தப்பாயிடும். கரெக்ட். எனக்கு அதாவது இந்த படத்துல வந்து நீங்க எல்லாமே பண்ற ஒரு கருவியா இருப்பீங்க, இவரோட பிரில்லியன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். எனக்கு டக்குன்னு இவரு கிளம்புறேன்னு சொல்லும் போது நீங்க டக்குன்னு கையில ஒரு கவர் ஒன்று கொடுத்துருப்பீங்க. எனக்கு அது என்ன, எனக்கு ரொம்ப தாங்கலை. என்னத்தை கொடுத்துருப்பாரு, போனை ட்ராக் பண்றாரு, வேற என்ன பண்ண முடியும், கண்டுபிடிச்சா அந்த லொகேஷன்ல போய் கண்டுபிடிக்க போறாங்க. என்ன கொடுத்துருப்பாருன்னு பார்த்தா இதுக்கு ஒரு நீங்க ரைட்டிங் வச்சு நல்லா இருக்கே, நான் காசு கொடுத்து வாங்கின விளக்கம் வேற சூப்பரா இருந்துச்சு. அந்த இடத்துல டாஸ்லி எடுத்துக்கிட்ட போது இதுதான் ரைட்டிங். இதுக்கு முன்னாடி நீங்க அங்க ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க, அவர் வந்து என்ன மாதிரி ஒரு ஆளுங்க வச்சிருக்கீங்க, அது டாஸ்லேட் ஒரு வேலை பகுதி பாருங்க, அது எனக்கு ரொம்ப சூப்பரா எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய விஷயங்கள் நிறைய படத்துல நிறைய விஷயங்கள் லேயரா இருக்கு. பட் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி இந்த படம் கருவா பேசும்போது, எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க, எல்லா வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க. எல்லாருமே அந்த நம்ம இப்ப வரைக்கும் நியூஸ்ல அந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இதுக்கு வந்து ஒரு குற்றம், இதுக்கு வந்து ஒரு ஏதாவது இது தடுக்கவே முடியாதாங்க நம்ம ஒரு விஷயம் இருக்கு. பட் இதெல்லாம் இந்த விஷயங்களை பார்க்கும்போது நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? எல்லாருமே குற்றம் புரிந்தவன் மாதிரி தான் இருக்கும். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. நம்ம வந்து எல்லாமே விக்டிமா இருக்கும். அதுதான் பிரச்சனைங்க சொசைட்டில வந்து, அதுதான் பிரச்சனை. நாம எங்கேயோ நடக்குதுன்னு இல்ல, நாமளும் அதுல ஒரு பங்கு, நமக்கும் அது ஒரு பங்கு இருக்கு. அதை பார்வையாளனா இருக்கிறதே ஒரு பெரிய பங்கு தான்.
அதுவே ஒரு பெரிய பங்கு தான். நம்ம அவ்வளோ தான் இருக்க முடியும். சொசைட்டியில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல நம்ம அவ்வளோ அப்படிதான் பார்வையாளர் மட்டும் தான் இருக்கோம். ஆனா அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப அதை எதை நோக்கி நம்ம இந்த சீர்திருத்தத்தை எப்படி பண்ண போறோங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ஒவ்வொரு மனசுலயும் உறுத்திட்டு இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் எடுக்கும் போதே நாங்க அதை உறுத்துது. எங்க வீட்டுல 2 பெண் குழந்தைகள் இருக்கு, 2வது படிக்குது. நான் இது எப்படி நான் டியூஷன் அனுப்பாம நிப்பாட்ட முடியுமா, ஸ்கூல் அனுப்பாம நிப்பாட்ட முடியுமா? இது எல்லாருமே தனியா அவங்க மாறணும். இந்த அவேர்னஸ் வரணும். அவங்க அது எஜுகேஷன் குழந்தைங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, எனக்கு ஃபைனலா அந்த ரிலீவ் பாயிண்ட், அந்த மெர்சியோட உடல் என்ன ஆச்சு, அதை எப்படிங்க அப்படி ஒரு விஷுவலைஸ்ல காட்டணும் நீங்க முடிவு பண்ணீங்க? இல்லை, ஏன் அப்படி காட்டணும்னா மெர்சிக்கு இவங்க மேல கோவமே இல்லை. அங்க அந்த ஒரு ஃப்ளவர் மேல அது முடிச்சது காரணம் அதான். மெர்சி இவங்களை மனுஷா, எப்போ மனுஷா, அவளுக்கு இவங்க மேல கோவமே இல்லை. ஸோ என்னன்னா இப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இது எல்லாமே நம்ம காட்டிட்டோம். அந்த குழந்தை தாத்தான்னு கூப்பிட்டுருக்குல்ல, அந்த குழந்தை என்ன நீங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல, அந்த குழந்தைக்கு இவங்க மேல கோவமே இல்லை. ஸோ அது ஒரு பூவா மலர்ந்து அது மெட்டஃபரிக்கலா அதை எதுவும் ட்ரை பண்ணி அது அந்த மாதிரி அப்படி. ஓகே, ஸோ இந்த சீரிஸ் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம், குற்றம் புரிந்தவன் டைட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. கில்ட்டி ஒன்னுங்கும் போது எனக்கு டக்குன்னு பாஸ்கரன் சாரோட ஃபேஸும் வருது, இவரோட ஃபேஸும் வருது. அப்படிங்கும் போது கடைசியா ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பீங்க. வித்தார்த் சார் சொல்லுவார், சார் நம்ம நல்லவங்கிறது நமக்கு தெரியாது சார், நம்ம சுத்தி இருக்கவங்க தான் சார் தெரியும்னு சொல்லுவோம். ஆமா இல்லை, நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அங்க இன்னொரு இல்லை, நம்ம எவ்வளவு கெட்டவங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். அடடா, அழகான தத்துவம் ஆச்சுறாரு. இதை ஆக்சுவலா இந்த கதையோட அந்த பாயிண்ட்ல எங்க எழுத ஆரம்பிச்சிங்க இந்த டைலாக்? கரெக்டான பாயிண்டான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த சீன் அது என்னன்னா, இவர் இதை பேசிஃபை பண்றாரு. ஆமா, நீங்க கவலைப்பட வேணாம், எல்லாமே உங்களாலதான் சரியாச்சுன்னு. எல்லாரும் சரியாச்சு, நான் சரியாவலையே, எனக்குள்ள அது போவே இல்லையே அப்படிங்கிறதுதான் அந்த டைலாக். எங்கன்னா யூஸ்வலா எல்லாருமே அப்படிதானே. இப்ப நான் தனிமையில என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் எனக்கு எவ்வளவு கெட்ட எண்ணங்கள் இருக்கு, யாரை பத்தி நான் கொடூரமா யோசிச்சிருக்கேன், இல்ல தப்பான எப்படி சொல்றது, இவன் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒண்ணு கண்டிப்பா வெளியே சொல்ல மாட்டோம். சோ நம்ம தனிமையில என்னென்ன பண்ணிருக்கோம், நம்ம எவ்வளவு அதே மாதிரி வெளியே ஷேரும் பண்ண மாட்டோம். சோ எவ்வளவு பேட் தாட்ஸ், எவ்வளவு பேட் ஹியூமன் நீங்கன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறது தான் அதோட அசோசியேட் தான். அது ரொம்ப பெர்ஃபெக்டா அந்த கதையோட பார்க்கும்போது, அதான் எண்டா இருக்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ ஃபைனலா இந்த டைட்டில் எப்போ சூஸ் பண்ணீங்க? குற்றம் புரியுது இல்லை, நான் இனிஷியலாக 2019 நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த கில்ட்டின்னு தான் இருந்துச்சு டைட்டில். ஓகே, ஸோ அதில் 2 ஆஸ்பெக்ட் எனக்கு. இப்போ கில்ட்டினா குற்ற உணர்வுன்னு ஒரு எமோஷன், நீங்கள் லீகலாக பார்த்தீங்கன்னா கில்ட்டினா குற்றம் பண்ணவன், கன்விக்டட் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அப்போ வேற ஏதோ ஒரு ஓடிடியில் இதே பேர்ல ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலான்ட்டு என்னென்னமோ யோசிச்சோம். குற்ற உணர்வு அப்படி இப்படிலாம் என்னென்னமோ யோசிச்சோம். எம்மதாதாஸ் குற்றம் புரிந்த வாழ்க்கையில் நிம்மதி அடைவது ஏதுன்னு இருக்குதுல்ல, அந்த ஒரு லைன் தான் இந்த என்டையர் கதையே. ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் வச்சுட்டோம். அதுக்கப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது, ஆமா ஆல்ரெடி இப்படி ஒரு ஒர்க் ஒருத்தவங்க பண்ணியிருக்கும் போது அது நம்ம ஓகே இது கரெக்ட் தான் போல அப்படின்னு அசோசியேட் ஆகிப்போம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. இல்லை, ஏன்னா சீரிஸ் முடிச்சுட்டு கரெக்டா அந்த பாட்டை முதல்ல பாடிட்டேன், அதனாலதான் கேட்டுறேன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னன்னா, இவங்க உங்களை அடிச்சிருவாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் சார் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு, இப்பதான் வலி குறையுது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அவர் அந்த கில்ட்டிலெஸ்லயே இருப்பார். நான் அந்த மாதிரி பண்ணிட்டேனே, அந்த மாதிரி பார்த்த பொண்ணுக்கு பண்ணிட்டேனே போது, அதுவுமே இதெல்லாம் மற்ற படங்கள் நான் பெருசா நோட் பண்ணது இல்லை. அங்கங்க ஒரு டைலாக் வைக்கணும், அங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்ல சீரீஸ். கண்டிப்பா மக்கள் இதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார்ட்ட மட்டும் கேள்வி கடைசியா கேட்டுக்கிறேன். as a ஃபேனா நான் கேட்கிறேன், ஒரு ஜேர்னி பார்க்கும்போது ஆரம்பத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப துள்ளனான ஒரு கேரக்டர் பண்ணுவீங்க. பட்டாசு பாலு ஆகட்டும், தூளில் ஒரு கேரக்டர் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி பரபரப்பா விருமாண்டி ஆகட்டும், அந்த மாதிரி சொல்லான்ல கூட உங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே கொஞ்சம் ஒரு காமெடி ரோல் பண்றீங்க. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு. இப்போ அப்படியே சட்டிலா ஒரு மாதிரி மாறிட்டீங்க. வேணும்னே இது ஜர்னி டிசைன் பண்ணல, எதுவுமே வேணும்னு கிடையாது. நமக்கு என்ன வருதோ முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, என்ன வருதோ அதுக்குள்ள ஒண்ணு பண்றோம். அதுல பெஸ்டா எது வருதோ அதை பண்றோம். இப்ப அந்த மாதிரி கதைகள் வருதா சார்? மோஸ்ட்லி வர்றதில்லை. வந்தா நமக்கு அதுல சரியான உடன்பாடு இல்லை சில விஷயங்கள்ல. இருந்தா கண்டிப்பா பண்ணுவோம். பட் அது மீறி எல்லாத்தையும் மீறி ஒண்ணு இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு வயசுன்னு ஒண்ணு இருக்கு, தாண்டி ஒரு இதுக்கு போகதான் செய்யும். ஓகே, இட்ஸ் ஆல் ஹேப்பன். பட் இப்பவும் நம்ம சொன்னா என்ன, காமெடி ரோல் பண்ணக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஆக்ஷன் ரோல் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. நீங்க 90 வயசுல கூட ஆக்டிங் ரோல், ஆமா ஆக்ஷன் ரோல் பண்ணலாம், அது பண்ணக்கூடாதெல்லாம் கிடையாது. பட் வரணும், அது வரும்போது அதுல நமக்கான ஸ்பேஸ் இருந்தா கண்டிப்பா. ஓகே, ஏன்னா நான் ஒரு மாசம் ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு
சார் பசுபதி சார் நம்ம இன்னும் இன்டர்வியூ எடுக்கவே இல்லையே, என்னைக்காவது ஒரு நாள் நடக்காதான்னு யோசிச்சேன். அது நேற்று ஷூட் போட்டப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால அதை நான் இப்போ தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். Thank you, ரொம்ப நன்றி. ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு படைப்பை கொடுத்துருக்கீங்க. ஒரு ஒரு நாளில் பாதி நாள் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சு எல்லா கேட்டரையும் மண்டையில் ஓட வச்சு எல்லாருக்கும் ஞாபகம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சீரிஸ் மக்களால் கொண்டாடப்படும்னு நினைக்கிறேன். உங்களோட பிஸியான ஷெடியூலில் இந்த இன்டர்வியூக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.